ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு சுற்றுப்புற சூழலுக்கும் மனிதர்களுக்கும் அதிக அளவு பயன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் தினமும் இந்த மரத்தை சாதாரணமாக கடந்து போயிருப்போம், இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை தெரு ஓரங்களிலேயோ கூட இந்த மரத்தை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த மரத்திலோட இலை, பழம், காய், அப்புறம் அதோட பருப்பு, பட்டைகள் இது எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது. இந்த மரத்தில் இவ்வளவு பயன்களா அப்படின்னு வேக்க வைக்கிற அளவுக்கு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்தியன் பாதாம் ட்ரீ, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரத்தை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போது அன்றாடம் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கும் பாதாம் பருப்பு அல்லது ஆலமண்டும் இந்தியன் பாதாமும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை தவிர ரெண்டும் வெவ்வேறு தன்மைகளையும் தனித்த பயன்பாடுகளையும் கொண்டது. இந்தியன் பாதாமோட சயின்டிஃபிக் நேமு டெர்மினாலியா catappa, ஆலமண்டோட சயின்டிஃபிக் நேமு ப்ரோனஸ் டொலிசியஸ். இந்தியன் பாதாம் இது ஆலமண்ட் மாதிரியே டேஸ்ட் இருக்கிறதுனால தான் நாம் இதை இந்தியன் பாதாம் அப்படின்னு கூப்பிட்றோம். இதோட இலைகள் நல்லா அகலமாக இருக்கிறத வச்சே சொல்லிடலாம் இது நம்ம ஊரோட வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு தாவரம்னு, ட்ராபிக்கல் ஜோனில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்னு சொல்லலாம். சின்ன வயசில் பெரும்பாலான 90s கிட்ஸ் இந்த பழத்தை கல்லால் கொட்டி நடுவில் இருக்க பருப்பை எடுத்து ருசித்து சாப்பிட்ருப்பாங்க. இப்போயும் கிராமப்புறங்களில் சின்ன பசங்க இந்த பழத்தை பொறுக்கி நசுக்கி நடுவில் இருக்க பருப்புலாம் எடுத்து சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் இந்த மரத்தை பாதானி மரம் இல்லைனா பாதாம் மரம் அப்படின்னும், சில ஊரில் இதோட பேர் மருவி வாதாங்கொட்டை இல்லைனா வாதாம் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளான சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் தான் இந்த மரத்தின் பிறப்பிடமாக கருதப்படுது. அந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பூர் பாதாம், இந்தோனேஷியா பாதாம் அப்படின்னு வேறு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. இந்தியன் பாதாம் அல்லது டெர்மினாலியா catappa அப்படிங்கிற இந்த பாதாம் மரம் இந்தியாவின் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த இடத்துலலாம் அதிகமாக காணப்படுது. சுமார் 35 மீட்டர் வரைக்கும் இல்லைனா அதுக்கு மேலே கூட இந்த மரம் வளரும். கிளைகள் குடை மாதிரி விரிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது இலையுதிர் மரமாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு 2 முறை இலைகளை உதிர்த்துரும். இந்த மரத்தை சுற்றி காய்ந்த இல்லைனா பழுப்பு நிறத்தில் ஆரஞ்சு நிறம் கலந்த இலைகள் விழுந்து கிடக்கிறத நாம் எப்போவுமே பார்க்கலாம். இந்த மரத்தோட பூக்களை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் மற்றும் பெண் பூக்கள் ரெண்டுமே ஒரே மரத்தில் ஒரே காம்புகளில் ஒருங்கே பூக்கக்கூடியது. கூர்மையான முட்டை வடிவத்தில் இருக்கும் இந்த பழம் 3 to 8 சென்டிமீட்டர் நீளமும் 2 to 5 சென்டிமீட்டர் அகலம் அளவுக்கு பெருக்கக்கூடியது. அடர்த்தியான பெரிய பெரிய இலைகள் இருக்கிறதுனால நல்ல நிழல் தரக்கூடியதாக இருக்குது இந்த மரம். மாடு கட்டும் தொழுவமாவோ இல்லை வீட்டுகளோட அருகில் வேப்ப மரம் மாதிரியே இந்த மரத்தையும் நாம் வளர்க்கலாம். இதோட வேர் மண்ணோட நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறதுனால மண்ணரிப்பு தடுக்கக்கூடியது. அதனால் ஆற்றங்கரையோரத்தில் இல்லை ஏரிக்கரை, குளக்கரை இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மரங்களை அதிகமாக நடலாம். நல்லா காஞ்ச பழத்தை செங்குத்தாக வச்சு கல்லால் அதை கொட்டினா உள்ளே இருக்கிற பருப்பு சேதம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இந்த பருப்பு சேதம் இல்லாமல் வெளில எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய டெக்னிக் தான். இந்த பழத்தோட மேல் பகுதியில் இருக்கும் மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற சதைப்பகுதி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது உவர்ப்பும் புளிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா. பறவைகளும் வௌவால்களும் இந்த பழங்களை அதிகமாக சாப்பிடும். பார்க்குறதுக்கு வட்ட வடிவில் அழகாக குடை மாதிரி இருக்கனால பூங்கா அமைக்கிறதுக்கு நாம் இந்த மரத்தை தேர்ந்தெடுக்கலாம். இதனுடைய காய்ந்த இலைகளை நம்ம மீன் தொட்டியில் போட்டு வைக்கும்போது அதோட வாட்டரோட pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதாகவும், மீன்களுக்கு ஒரு நல்ல ஷெல்டராகவும், முட்டை போட்டு சீக்கிரமாக குஞ்சு பொரிக்கிறதுக்கு உதவியாகவும் இருக்குது. ஃபிஷ் அக்வேரியமில் கூட இதை விற்கிறாங்க. அமேசான், ஈபே போன்ற ஆன்லைன் இணையதளங்களில் கூட 20 காய்ந்த இலைகள் ரூபாய் 250க்கு இந்த இலைகளை விற்கிறாங்க. கொஞ்சம் கூடுதல் விலை தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம கூட்டி பெருக்கி இதோட இலையை கொளுத்தி வர்றது தான் அதிகமாக பார்த்துருக்கேன். குறிப்பாக பீட்டா என்கின்ற சண்டை போடும் மீன்களின் வளர்ப்பிற்கு இந்த இலைகள் மிகவும் உதவியாக இருக்குது. ஆனால் அறிவியல் ரீதியாக மீன் வளர்ப்புக்கும் இந்த இலைகளுக்கும் உள்ள தொடர்பு இன்னும் உறுதி செய்யப்படல. இந்த மரத்தோட பட்டைகளையும் இலைகளையும் பயன்படுத்தி சாயம் தயாரிக்கப்படுகிறது. ஆடைகளும் அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் பட்டை, இலை, பழத்தின் சதை, அப்புறம் பருப்பு இது அத்தனையிலையுமே மருத்துவ குணம் இருக்கிறதாக ஆராய்ச்சி நடந்துட்டு வருது. இந்த மரத்தோட இலை மற்றும் பழத்தில் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் தன்மை இருக்கிறதாகவும், நாம் அன்றாடம் யூஸ் பண்ணுற பாதாம் ஆயில் போலவே இந்த பாதாம் பருப்புலேருந்து எடுக்கிற ஆயில்லையும் உடலோட வீக்கம், கரும்புலிகள் குறைகிறதுனும், உடல் வியாதிகள், வயிற்றுப்போக்கு போன்ற பல உபாதைகளை சீர் செய்வதற்காக இந்த மரத்தில் பலதரப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டு செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மையபூமி யூடியூப் சேனலோட இணைந்திருக்க மையபூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.